தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது, பிரெஞ்சு மொழி. ஸோ காம்ரேட் அப்படிங்கிற சொல் பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. சரியான இணையை கண்டறிக. ஆசிய ஜோதி தாரா பாரதிங்கிறது தவறானது. வீரகாவியம் முடியரசன் தான் எழுதினாரு, சரி. இதய ஒளி கவிமணி எழுதலை. விரல் நுனி வெளிச்சங்கள் ரசிகமணி இல்லை, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வீரகாவியம் முடியரசன் மட்டும் சரி. அடுத்து பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. குறிக்கோள். பூட்கை அப்படிங்கிறதோட பொருள் குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். ஸோ தேவநேய பாவாணர் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்காரு. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துகள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் 3 மட்டும். கண்டங்கத்திரி மட்டும் இடம்பெறலை. சுக்கு, திப்பலி, சிறுநாவற்பூ இதெல்லாம் ஏலாதியில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதில் ஏலாதியில் இடம்பெற்ற மிச்சம் மூணு மருந்து பொருட்கள் என்னதெல்லாம்னு பார்க்கலாம். நம்ம குரோமில் போய் பார்க்கலாம். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் கண்டங்கத்திரி. அப்புறம் ஏலாதியில் இடம்பெற மருந்து பொருட்கள் இதெல்லாம் பார்ப்போம். ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. இன்னொரு வாட்டி பார்ப்போம். ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் ஏலாதியில் இடம்பெறும் மருந்து பொருட்கள். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து திரிகடகம். இப்போ ஏலம், இலவங்கம், சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ இதெல்லாம் வருது. கண்டங்கத்திரி மட்டும் அதில் இடம்பெறலை. ஸோ 3 தான் இடம்பெறாத மருந்து பொருள். அடுத்து கூற்று காரணம். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. சரி. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படிங்கிறது தப்பானது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். செல்வத்திலேயே எல்லா வகையான செல்வத்திலையுமே கல்வி செல்வம் தான் மிகப்பெரியது. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். யார் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர்.